இதுவரை நான் சொல்ல முடியாது, பேச முடியாது போன என் உணர்வுகள், என் வாயால் நான் கூறி, என் காதால் நான் கூட கேட்க முடியாது போன என் உணர்வுகள். அன்றொரு நாள் அவளை சந்தித்தேன். அவள்தான் என் ஆண்மையை சுண்டி இழுத்தவள். அவளுக்கும் சேர்த்து நான் ஒருவன் மட்டுமே காதல் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு சொந்தமான அந்த உதடுகள் என்னிடம் கூறின, உங்கள் இருவரில் முதலில் நான் உன்னை சந்தித்திருந்தால் நான் உன்னைத்தான் காதலித்திருப்பேன் என்று. அப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறியது யார்? அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க தவறியது யார்? என்னை வாய் பேச முடியாதவனாகவும் காது கேட்க முடியாதவனாகவும் படித்த போது கூட அந்த ஆண்டவனை நான் படித்ததில்லை. அவளை அடைய முடியாதவனாக படித்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். இங்கே தூங்கிக் கொண்டிருப்பது நான் மட்டுமல்ல, என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான். வாலி படம் பார்த்திருக்கியா? அப்ப நீ பிறந்திருக்கவே மாட்ட. அதுல இன்னொருத்தன் இருப்பான்.